ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விளையாடுவது உறுதியாக இருக்கு. பெங்களூர்ல உள்ள பிசிசி மையத்தில் அவர் உடல் தகுதிக்கான தேர்வுல தேர்ச்சி பெற்று விட்டாராம். இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமைஞ்சிருக்காம். தர்மசாலாவில் சனிக்கிழமை தொடங்கவுள்ள 3 போட்டிகள் கொண்ட தொடருக்கு அவர் தற்போது முழுமையாக தயாராகி இருக்காரு. ஐபிஎல் தொடருடையும் போது ஹர்திக் பாண்டியா முதுகுவலி காரணமாக அவதிப்பட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 4 போட்டிகள் அவர் விளையாடல. இருந்தாலுமே கடந்த 5 நாட்கள்ல அவர் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காராம். அவர் வலைப்பயிற்சியில 10 ஓவர்களை முழுமையாக வீசி பார்த்தாரு. உடல் தகுதி தொடர்பான அனைத்து சோதனைகளிலுமே அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படின்னு பிசிசி வட்டாரங்கள் இதனை உறுதியுமே பண்ணிருக்காங்க. அவர் நேரடியாக தர்மசாலா செல்வாரா அல்லது சண்டிகர் முகாம்ல இணைவாரா அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியல. இருந்தாலுமே அணில அவருடைய பங்கேற்பு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்காம். இது இந்திய அணியுடைய சமநிலையை தர்மசாலாவில் வெளிப்படுத்தும். முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா உடல் தகுதி சான்றிதழ் பெற்றிருக்காராம். தொடை தசைப்பிடிப்பு தொடர்பான பரிசோதனைக்காக அவர் பெங்களூர்ல உள்ள பிசிசி மையத்துல தங்கி உடல் தகுதியை நிரூபிச்சிருக்காரு. ஐபிஎல் தொடரின் போது இந்த காயம் காரணமாக அவர் 5 போட்டிகள்ல பங்கேற்கல. இறுதிக்கட்டத்தில் அவர் விளையாடினாலுமே அவருடைய தற்போதைய உடல் தகுதி குறித்த சந்தேகம் அணில நீடித்த நிலையில இருக்கு. தற்போது அவருமே திரும்பி இருக்காரு. ஆனால் முதல் போட்டிகள்ல ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. விளையாட மாட்டார் அப்படின்ற செய்தி வெளியான நிலையில தற்போது ரோஹித் சர்மாவுமே முதல் போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் ரசிகர்களை சற்று சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியாவுடைய 11 அணி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ரசிகர்களுமே மிக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.